carry on, carry on. राजू सर, आवाज आ रही है ना, मतलब मेरा प्रॉपर? Yeah, it's Okay. clear, man. Now okay. Continue, please. ओके तो हम लोग आज जो प्रोडक्ट है हमारा, जो गुड डॉट का प्रोडक्ट है, तो हम लोग जो गुड डॉट का प्रोडक्ट है वो गुडसिप है। तो जो हम लोग उसके बारे में, उसके पौष्टिक तत्वों के, उसके जो इंग्रेडिएंट्स हम लोगों ने यूज किए हैं, वो हम लोग उसके ऊपर डिस्कस करने वाले हैं। हम लोगों के घर पे ना एक बहुत छोटी सी एक ऐसा रिवाज बोले या फिर हम लोग उसे ना यूज करते हैं बहुत डेली बेसिस के ऊपर की, है ना, वेट कम करना है तो हम लोग नींबू यूज कर रहे हैं। सर Yes, ma'am. Once again, please. Please continue, ma'am. Now it is clear, ma'am. Please. You are muted, ma'am. You are muted. Please unmute yourself. Yeah. सो हम लोग वही गुडसिप के बारे में बात करेंगे। तो घर पे हम लोग कितनी ही बार ना यूज करते हैं कि भाई नींबू हम लोगों को वेट कम करने के लिए करना है। हम लोग अगर अदरक यूज कर रहे हैं तो हम सर्दी खांसी के अंदर यूज कर रहे हैं। हम लोग अगर लौंग काली मिर्च कर रहे हैं तो मसाले जो कि हमें गर्मी देते हैं। और उसके अलावा बहुत सारे ऐसे भी सेहतमंद प्रोडक्ट्स, मतलब उसके जो तत्वों की अगर हम लोग बात करें तो वो हमारी गुडसिप के अंदर हम लोगों ने ऐड किए और हम लोग इसके बारे में आगे डिस्कस करेंगे। ओवर टू यू सर, एक बार आप ट्रांसलेशन। Yes, madam. Yes. Madam, can you operate it in full screen? It is not in full screen, ma'am. Actually, you have not. It is not in full screen, madam. Not in full screen. Okay, just wait. Yes. ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு வந்து குட்டாட் நிறுவனத்தோடைய நம்ம இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து நல்ல உணவான குட் ஃபுட்னு சொல்லக்கூடிய குட்சிப்பு மூலமாக இன்னைக்கு நம்முடைய இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தேவையான முக்கியமான ஒரு உணவு தான் வந்து நம்முடைய குட்டாட் பொருட்கள். அதுல இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போற முக்கியமான பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்சிப். இந்த குட்சிப் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய ஒரு எளிய பொருள் தான் இந்த குட்சிப். இப்ப நம்முடைய வீடுகள்ல நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குட்சிப் வந்து அதுல அந்த அளவுக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருளாக இருப்பதனால இதை நம்ம வந்து வீடுகள்ல தாராளமா உபயோகிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்முடைய குட்டாட் நிறுவனம் கொடுக்கக்கூடிய குட்சிப் அப்படிங்கிற இந்த பொருள் தான். எஸ் மேடம். Okay, so we are moving in our next slide. So जैसे कि हम लोग बात कर रहे थे कि हमारी जो गुडसिप है वो किस तरह हमारी हेल्दी बनाती है और हमारे इसके अंदर कौन कौन से जो पोषक तत्व हैं, एक बार हम लोग उन पोषक तत्वों के बारे में बात करते हैं। तो गुडसिप के अंदर कुछ 8 तरह के पोषक तत्वों को हम लोगों ने यूज किया है। जैसे कि हम लोग देख सकते हैं पुदीना, अदरक, नींबू, तुलसी, काली मिर्च, लौंग, एलोवेरा, आंवला, ये 8 तरह के हम लोगों ने गुडसिप के अंदर पौष्टिक तत्वों को यूज किया है, जो हमारे को हेल्दी बनाने के साथ साथ में बहुत सारे न्यूट्रिशनल फैक्ट्स भी देते हैं। ओवर टू यू सर. எஸ் மேடம், தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து குட்சிப்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆரோக்கியமான பொருள்ல என்ன முக்கியமான பொருட்கள் இருக்கிறது, இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 விதமான முக்கியமான ஒரு மூலிகைகள், அதாவது ஆரோக்கியமான பொருட்கள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதினா அதுல இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி சேர்த்திருக்காங்க, அப்புறம் வந்து எலுமிச்சை சேர்த்திருக்காங்க, துளசி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர்னு சொல்லக்கூடிய கருமிளகு சேர்க்கப்படுகிறது, கிராம்பு, நெல்லிக்காய், இந்த மாதிரி 8 விதமான மூலிகைகள் சேர்க்கப்பட்ட நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த குட்சிப்பு. இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றாக கலந்து நாம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியம் இதன் மூலமாக கிடைக்கும். எஸ் மேடம். यस, तो हम लोग एक बार अदरक के गुणों को जानते हैं कि हम लोग घर में जनरली अदरक किस लिए यूज करते हैं। अदरक हम लोग या तो चाय बनाने में यूज करते हैं या फिर ठंड अगर आती है तो हम उसका उकाली या फिर ना चाय का जो बोलते हैं ना काढ़ा बनाने के लिए हम लोग अदरक का यूज करते हैं। बट अदरक के बहुत ऐसे भी जो गुण हैं और ऐसे पौष्टिक तत्व हैं जो हमारे शरीर के लिए बहुत आवश्यक है। जैसा कि अगर हम लोग बात करें अदरक कैंसर की कोशिकाओं को नष्ट करने में सक्षम है। अदरक
अदरक अगर डायबिटीज अगर किसी को है तो उसके लिए बहुत लाभदायक होता है। अगर कोई किसी को हार्ट डिजीज है तो उसे भी बहुत रिलीफ मिलता है। और अगर हम लोग अदरक के जोड़ों को दर्द के लिए अगर बात करें तो उसके लिए भी बहुत रिलीफ मिलता है। अगर किसी को अर्थराइटिस है तो उसमें भी अदरक का बहुत ही लाभकारी और लाभदायक हम लोगों ने इसके अंदर तत्व पाए गए हैं। अगर हम लोग नींबू की बात करते हैं तो नींबू हम लोग अगर कोई वेट लॉस से अगर सफर कर रहा है तो डाइटिशियन या फिर है ना आपके डॉक्टर्स ये सजेस्ट करते हैं कि सुबह उठ के है ना आपको नींबू का रस निकाल के गर्म पानी के साथ में और शहद के साथ है ना आप मिला के पीजिए। बट नींबू के वजन कम करने के साथ साथ में बहुत सारे ऐसे भी लाभकारी उपाय हैं, जैसे कि कैंसर हम लोगों ने बात करी अदरक के साथ में, तो नींबू भी कहीं ना कहीं कैंसर के लिए सक्षम है। फीवर के अंदर हम नींबू का बहुत यूज करते हैं। किडनी स्टोन के लिए हम लोग नींबू को यूज करते हैं। बालों के अंदर जैसे कि हम लोग सुनते हैं कि घर में लेडीज है ना डेंड्रफ हो जाता है तो उसे हटाने के लिए और बहुत सारी चीजों के लिए ना नींबू का इस्तेमाल करते हैं। तो यहाँ भी हम लोगों ने वही मेंशन किया है कि बालों के लिए भी नींबू बहुत लाभदायक है। और नींबू के अंदर जो मौजूदा ना विटामिन सी हम लोग कंटेंट बोल सकते हैं, न्यूट्रिएंट कंटेंट बोल सकते हैं, तो विटामिन सी उसके अंदर रहता है जो कहीं ना कहीं ब्लड प्रेशर को मतलब बैलेंस करने के लिए काम करता है सब। சோ நாம வந்து முதல்ல இஞ்சி பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி என்பது நம்முடைய அன்றாட உணவுகள்ல, வீடுகள்ல, சமையல்ல, அதே மாதிரி நம்ம குடிக்கிற டீல, இந்த மாதிரி எல்லா உணவு பதார்த்தங்களையும் நம்ம அதிகமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இஞ்சி. ஆனா அதையும் தாண்டி இஞ்சி நம்ம உபயோகிப்பதற்கான காரணங்கள்ல நிறைய மருத்துவ குணங்கள் அதுல வந்து இருக்குது. சோ அதனாலதான் நம்ம வந்து இஞ்சியை வந்து நம்ம தொடர்ந்து உபயோகிக்கிறோம். சோ இந்த இஞ்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதனால என்னெல்லாம் நமக்கு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம நாம ஆரோக்கியமா இருப்பதற்கு இஞ்சி வந்து நமக்கு மிகவும் வந்து உதவுகிறது. அதே மாதிரி டயபெட்டின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இஞ்சிக்கு இருக்குது. சோ இந்த மாதிரி இஞ்சியுடைய அதோடைய குணங்களை நம்ம தொடர்ந்து அடுக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு நம்முடைய உடல்ல ஆரோக்கியத்தை, வரக்கூடிய நோயை எதிர்க்கக்கூடிய தடுப்பாற்றல் வந்து இஞ்சிக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. சோ அதனாலதான் நம்ம குட்சிப்ல வந்து இஞ்சியை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் மேடம். சோ அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை, நீம்புன்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ உதாரணமா நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சூடான தண்ணி கூட நம்ம எலுமிச்சை சேர்த்து வெறும் வயிற்றுல காலையில எடுத்துட்டு வந்தோம்னா நம்முடைய உடல் எடை குறையும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அதோட மட்டும் இல்லாம இந்த எலுமிச்சைக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சோ உதாரணமா நம்ம வந்து கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை வந்து இந்த எலுமிச்சைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முடிகள் சம்பந்தமான, அதாவது நம்ம முடிகள் உறுதியாக இருப்பதற்கும், நம்ம தலையில பொடுகு போன்ற பிரச்சனைகள் வராம இருப்பதற்கும் இது வந்து மிகவும் வந்து ஒரு உறுதியான ஒரு பொருளாக நமக்கு செயல்படுகிறது. அதே மாதிரி வேணா கிட்னி ஸ்டோன், அதாவது நம்மளோட சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கிறதுங்கிறத வந்து சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தான சொல்லக்கூடிய விட்டமின் சி, இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதனால இந்த எலுமிச்சை பழமும் நம்முடைய குட்சிப்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. எஸ் மேடம். नेक्स्ट हम लोग बात करते हैं तुलसी की। तो तुलसी को हम लोग कहीं ना कहीं हम लोग घर में, जैसे हम लोगों के घर के आंगन में तुलसी जी लगे होते हैं तो एक पूजा भी करते हैं, और उसके साथ साथ में हमें जड़ी बूटियों के साथ में भी तुलसी जी को हम लोग यूज में लेते हैं। तो तुलसी के बहुत सारे लाभकारी उपाय जो है और इसके अंदर जो हमारे जो तत्व पाए जाते हैं तो उनके ऊपर एक बार नजर डालते हैं। तो सर दर्द में आराम दिलाती है तुलसी। रतौंधी की अगर हम लोग बात करें तो तुलसी उसमें भी बहुत लाभकारी है। गले की जितनी भी जुड़ी हुई बीमारियां हो गई, खांसी जुकाम अगर कुछ हो गया है, गला खराब है, तो हमको मम्मी ना फटाफट ना कि भाई तुलसी की चाय, तुलसी का ना काढ़ा बना के हमें दे देती है तो तुरंत हमें आराम मिल जाता है। तुलसी सूखी खांसी में और दमा में आराम देती है। तुलसी सूखी खांसी अगेन दमा में रिपीट हो गया यहाँ पे, तो सूखी खांसी के अंदर यहाँ पे हमें आराम मिलता है तुलसी के सेवन से।
जो कि हमारे गुडसेप के अंदर हम लोग ये सारे के सारे इंग्रेडिएंट्स ऐड कर रहे हैं। अगर हम लोग आंवला की बात करते हैं तो कैंसर से बचाव में आंवला बहुत ही लाभकारी है। इसमें बहुत सारे ऐसे एंटीऑक्सीडेंट्स पाए जाते हैं कि जो बहुत दूसरे प्रोडक्ट्स के अंदर नहीं पाए जाते। आंवला कहीं ना कहीं आपकी बॉडी के अंदर जितने भी डिटॉक्स होते हैं, जितने आप बोलते हैं कि सुबह से जैसे आप उठे हैं और आपकी बॉडी के अंदर जो टॉक्सिन्स है उनको रिमूव करने के लिए जितने भी कीटाणु जो आपके शरीर में बन जाते हैं उन्हें फ्लश आउट करने के लिए आंवला बहुत ही लाभकारी है। वजन कम करने में आंवला बहुत ही लाभकारी है। और अगर हम लोग बात करें कि त्वचा के रोगों में भी आंवला कहीं ना कहीं लाभकारी है सर। ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள் நம்ம குட்சிப்ல இருக்குது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த துளசி. இந்த துளசியை நம்ம வந்து எல்லா வீடுகள்லயும் அன்றாடம் தொன்று தொட்டே நம்ம வந்து இதை வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாகவும் பக்தி சம்பந்தமான ஒரு பொருளாகவும் அதை நம்ம பூஜித்து வரோம். அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு மூலிகை தான் வந்து இந்த துளசி. இந்த துளசியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய நோய் பிணிகள் போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எளிதில் வந்து இது சரி பண்ணி கொடுக்க முடியும். இப்ப நம்ம பழைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள்ல நமக்கு வந்து நோய் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது வீட்டுல கஷாயம் மாதிரி இதுல துளசி எல்லாம் போட்டு நமக்கு தரும்போது நம்முடைய அந்த நோய் என்பது உடனடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை அன்னைக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா அந்த கஷாயங்கள்ல வந்து இந்த துளசியை வந்து மருத்துவ குணத்துடைய விஷயம் தெரிஞ்சு அதை சேர்த்தனாலதான் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட நோய் பிணி போன்ற பிரச்சனைகள் வந்து உடனடியா வந்து மாறுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த துளசி தான். ஸோ அதனாலதான் நாம வந்து இந்த துளசியை தொடர்ந்து நம்ம உபயோகிக்க நமக்கு நல்ல ஒரு பலன்களை இது வந்து நமக்கு கொடுக்கும் என்பது நமக்கு இதில் தெரிகிறது. நெக்ஸ்ட் ஒன் மேடம். அடுத்த பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்லா, அதாவது நெல்லிக்காய். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நெல்லிக்காய் வந்து இயற்கையாவே ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பாற்றலுடைய நிறைய பொருட்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பொருள். இந்த நெல்லிக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கு இது மிகப்பெரிய அளவுல வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த அணுக்களை வந்து எதிர்த்து போராடுவதில் ஒரு முக்கியமான பொருளாக இது செயல்படுகிறது. ஸோ அதனாலதான் நெல்லிக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இது டீடாக்சிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்க கெட்ட விஷயங்களை வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது செய்வதனாலதான் நெல்லிக்காய் ஒரு மருத்துவ குணமுடைய பொருளாக இருப்பதனால அதையும் நாம இதுல சேர்த்திருக்கோம். எஸ் மேடம். अगर हम लोग एलोवेरा की बात करें तो एलोवेरा अभी तक हमें सिर्फ और सिर्फ कमर्शियल लाइक ना हम लोग कॉस्मेटिक्स के अंदर ही यूज कर रहे थे कि आप अपने सौंदर्य प्रसाधन के अंदर आप चेहरे पे लगाते थे एलोवेरा, बालों के अंदर हम लोग यूज करते, बट एलोवेरा के और भी कुछ ऐसे पौष्टिक तत्व हैं जो कि हमें इतना डीप में नहीं पता था, जो कि हम लोगों ने हमारे गुडसेप के अंदर ऐड किया है। तो उसके बहुत सारे जो लाभकारी जो लाभ हमें इससे मिल रहे हैं एलोवेरा से। तो एलोवेरा कहीं ना कहीं हमें बवासीर में मदद करता है, डायबिटीज अगर किसी को है तो उसमें मदद करता है, पेट की कितनी भी परेशानियां हैं तो उसे भी दूर करने में मदद करता है। एलोवेरा के सेवन से कब्ज की बीमारी भी दूर होती है। एलोवेरा का जो जूस है ब्लड में जाके हीमोग्लोबिन के लेवल को बढ़ाने में इंक्रीज करता है, उसकी जो कमी है उसको पूरा करता है। लौंग की अगर मैं बात करूं तो लौंग हमें सबको पता है कि लौंग हम लोग कितनी बार चाय में यूज करते हैं। अगर हमको अगर दांत में अगर थोड़ा सा भी कुछ प्रॉब्लम होता है, दर्द होता है, तो हम लोग मम्मी फटाफट बोलती है कि चलो ठीक है ना, आप ना लौंग मुंह में रख लो तो आपका ठीक जो पेन है वो ठीक हो जाएगा। कितनी बार स्मेल अगर मुंह से आ रही है तो भी हम लोग लौंग वैसे मुंह में यूज में लेते हैं। तो लौंग के बहुत सारे ऐसे लाभकारी उपाय जो हैं और इसके अंदर बहुत सारे ऐसे पौष्टिक तत्व पाए गए हैं जो कि गुडसेप के अंदर ऐड है। तो लौंग पेट के कीड़ों को खत्म करती है। सर दर्द और माइग्रेन में लौंग का प्रयोग लाभदायक है। आंखों की बीमारियां, अगर हम लोग आंखों की बीमारियों के बारे में बात करें तो लौंग उसके लिए बहुत लाभकारी फायदेमंद साबित हुआ है। और गठिया के अंदर अगर बात करें तो उसके अंदर भी आराम दिलाता है सब। ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சோத்து கத்தாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா வந்து இதுல சேர்த்திருக்காங்க. ஸோ இயற்கையாவே பார்த்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து ஆலோவேரா வந்து நம்ம தொடர்ந்து உபயோகிப்போம். ஸோ நம்முடைய சரும பிரச்சனைகள், அதே மாதிரி தலை பிரச்சனைகள், முடி பிரச்சனைகளுக்கு தான் வந்து இதை வந்து ஒரு முக்கிய மருத்துவ பொருளாக உபயோகிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த ஆலோவேரா என்பது நமக்கு நிறைய உடல் சம்பந்தமான ஏற்படப்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது. முக்கியமா பாத்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து
வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்துன்னா அதை சரி பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு டயபெட்டிக்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தா, நீரிழிவு ஆலோவேராவை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான நோய்களும் நம்மை தாக்காது. அது வந்து நம்மளை தாண்டி போயிருங்கிற அளவுக்கு இந்த ஆலோவேரா எடுத்துக்கொள்வது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முறையில தான் இந்த ஆலோவேரா என்னுடைய பொருட்கள் எல்லாமே அதில் அமைந்திருக்கிறது. ஸோ அதனாலதான் இது வந்து நம்முடைய வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வயிற்றுப்புழுக்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த சோத்து கத்தாழை. நெக்ஸ்ட் ஒன் மேடம். ஸோ அடுத்ததா பார்க்கக்கூடிய முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு. இந்த கிராம்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வீடுகள்ல நம்ம டீ குடிக்கும் போது அதுலலாம் வந்து நம்ம வந்து தேயிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். அதோட மட்டும் இல்லாம யாருக்காவது பல் பிரச்சனைகள், சின்ன வயசுலாம் இருக்கும்போது அம்மாட்டெல்லாம் நம்ம பல் வலிக்குது அப்படிங்கிறப்ப ஒரு கிராம்பு எடுத்து வாயில அடக்கி வச்சுக்கடா சரியாயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பழைய காலத்துல நம்ம இருந்திருக்கோம். அப்போ அது வந்து அந்த கிராம்புடைய இது என்னன்னா, பல் சம்பந்தமான பல் ஏதாவது தேவையில்லாத கிருமிகள் இருந்தால் அதை அழிக்கும் தன்மையுடையது இந்த கிராம்பு. இந்த கிராம்பையும் நம்ம வந்து நம்ம இதுல ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம்பு வந்து நமக்கு இயற்கையாவே வந்து ஒரு வாசனை பொருளாக மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அதனாலதான் இது வந்து குட்சிப்ல நம்ம சேர்க்கப்பட்டது. மைக்ரைன் போன்ற ஒற்றை தலைவலி பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். ஸோ அந்த அளவுக்கு லவங்கம் வந்து நமக்கு அதிகப்படியான ஆரோக்கியத்தை கொடுப்பதை கருத்தில் கொண்டுதான் இதுவும் நம்முடைய குட்சிப்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. எஸ் மேடம். अगर हम लोग काली मिर्ची की बात करें तो काली मिर्च हमें पाचन के लिए आहार में काली मिर्च का उपयोग करने से पाचन संबंधित जितनी भी डाइजेस्टिव सिस्टम, अगर हम लोग बात करें, अगर आपका इनडाइजेस्टिव सिस्टम है तो काली मिर्च के प्रयोग से वो बहुत लाभकारी आपको इसमें लाभ मिलेंगे। सर्दी खांसी में राहत मिलती है, कैंसर से बचाव मिलता है और प्लस वजन कम करने में कहीं ना कहीं काली मिर्च का बहुत बड़ा योगदान रहता है। तो अब हम साथियों ना बात करते हैं कि जो गुडसप के इंग्रेडिएंट्स की हम लोगों ने बात की अभी तक, कि हम लोग इसके अंदर तुलसी, काली मिर्च, हम लोग पुदीना यूज कर रहे हैं, हम लोग एलोवेरा यूज कर रहे हैं। तो ऐसे करके हम लोग 8 तत्वों का इनका यूज कर रहे हैं। बट अब सवाल ये आता है कि हम इसमें कौन से ऐसे जो पौष्टिक जो तत्व है, हमें उनसे और पौष्टिक तत्व क्या क्या मिल रहे हैं, न्यूट्रिएंट्स हमें क्या क्या मिल रहे हैं। तो अगर हम लोग बात करें, इसमें हमें 4 तरह के न्यूट्रिएंट्स मिल रहे हैं: विटामिन B12, विटामिन D3, विटामिन C एंड विटामिन जिंक सब। ஸோ கடைசியா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த கருமிளகு. இந்த கருமிளகம் வந்து நம்முடைய உணவுகள்ல வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து உபயோகிக்கிறோம். ஸோ எந்த வகை உணவு நம்ம எடுத்துக்கொண்டாலும் நமக்கு அதுல வந்து கட்டாயம் வந்து கருமிளகை நம்ம சேர்த்துதான் நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ அதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம கருமிளகு உபயோகிக்கும் போது இது நமக்கு வந்து பலவிதமான நன்மைகளை தெரியுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் போன்ற நீரிழிவு பிரச்சனைகளுக்கு ஒரு மிகுந்த இதுவா இருக்குது. உங்களுக்கு வந்து உணவு, அதாவது வாந்தி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் இது மிகச்சிறந்த பொருளாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ மொத்தத்துல நாம் கருமிளகை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய உணவு செரிமான பகுதி வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கருமிளகு வந்து ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுவதனாலதான் இந்த கருமிளகையும் நம்முடைய குட்சிப்ல வந்து நாம சேர்த்திருக்கோம். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்லைட் வேணும். ஸோ இதோட மட்டும் இல்லாம நம்ம எல்லாமே பார்த்தோம்னா, இப்ப பார்த்தோம் இஞ்சி பார்த்தோம், கருமிளகு பார்த்தோம், புதினா பார்த்தோம், துளசி பார்த்தோம். இந்த 8 வகையான மூலிகைகள் மட்டும் இல்லாம நம்முடைய குட்சிப்ல ஊட்டச்சத்துக்கள் என்ன சேர்த்திருக்கோம். இப்ப அதுதான் நமக்கு வந்து தேவை. இப்ப நமக்கு ஆரோக்கியம் வேணும். ஸோ மூலிகைகளோட மட்டும் இல்லாம நமக்கு ஊட்டச்சத்துகளும் வேணும். அப்ப ஊட்டச்சத்துகள்ங்கிற வகையில பார்க்கும்போது நம்முடைய குட்சிப்ல என்ன மாதிரி ஊட்டச்சத்துகள் சேர்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விட்டமின்களும் அப்புறம் தாது உப்புகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த விட்டமின்களாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விட்டமின் B12, அதுக்கப்புறம் விட்டமின் D3, அப்புறம் விட்டமின் C வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாது உப்புகள்ல இந்த ஜிங்க் வந்து துத்தநாகம் சேர்க்கப்பட்டிருப்பதனால இது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில சேர்க்கப்பட்ட ஒரு ஊட்டச்சத்தாகும். எஸ் மேடம். तो आप लोगों ने सभी ने देखा होगा कि अभी कोरोना हमारे बहुत काफी करीबी से निकला। हम लोगों ने बहुत सारे लोगों ने अपने परिवार में किसी ना किसी को खोया है और बहुत कोरोना से इफेक्ट भी हुए हैं लोग। तो कहीं ना कहीं ये रिसर्च सामने आई है कि हमारी जो इम्यूनिटी है, हमारा जो रोग प्रतिरोधक क्षमता है वो बहुत कम है। हमारा इम्यूनिटी इतना स्ट्रांग नहीं है कि कोई भी वायरस इजीली बॉडी के अंदर आए और वो हमें मतलब इफेक्ट ना करे। तो जैसे कोरोना को हम लोग ले
लेते हैं तो कोरोना के अंदर यही है कि विटामिन B12 का, विटामिन C, विटामिन D की बहुत ज्यादा आवश्यकता हम लोगों को पड़ी। तो हमारे जो गुडसिप के अंदर है, तो हम लोग गुडसिप के अंदर ये सारे के सारे जो पौष्टिक तत्व है, जो हमारे न्यूट्रिएंट्स हैं, वो हम लोग इनको ऐड कर रहे हैं। और पुराने जमाने में आप लोगों ने सुना होगा कि अपने जितने भी जो दादा परदादा, जितने हमारे जो बूढ़े लोग हुआ करते थे, वो इन लोगों इन जो जितने भी जो सामान है, नींबू, एलोवेरा की बात करें, इंग्रेडिएंट्स की जो अगर हम लोग बात करें, तो ये काफी मात्रा में वो लोग बहुत पहले बहुत अच्छे से इसका यूज करते थे। बट अब रोजमर्रा वाली जो जिंदगी है, भाग दौड़ वाली जो जिंदगी है, तो उसमें हम लोग अब हमें प्रॉपर अपनी जो लाइफस्टाइल है उसके ऊपर हम लोग प्रॉपर अपने आप ऊपर ध्यान नहीं दे पा रहे हैं, तो हम लोग उन चीजों का सेवन नहीं कर पा रहे हैं। तो हम गुड डॉट ने एक आप लोगों के लिए बहुत ही अच्छा प्रोडक्ट बनाया है जो कि गुडसिप है, जिसके अंदर आपको जो पुराने जमाने में जो पौष्टिक तत्वों का यूज किया जाता था, प्लस जितने भी और न्यूट्रिएंट्स जो हमको जो इसके अंदर गुडसिप के अंदर हम लोगों ने जो ऐड किए हैं, उससे भी आपको कहीं ना कहीं लाभ मिलेगा। अगर मैं साथियों विटामिन B12 की बात करती हूँ, तो विटामिन B12 हमको आपका जो हृदय रोग, जितने भी हार्ट हेल्थ है, वो आपको इम्प्रूव करता है विटामिन B12। अगर मैं आंखों की दृष्टि की बात करूँ, प्रोटेक्ट्स योर विजन, आपकी जो दृष्टि है उसे तेज करने में, उसे प्रोटेक्ट करने में काफी मदद करता है। आपकी जो एनर्जी है वो बूस्ट करता है। अगर हम लोग अपनी मेमोरी की बात करें कि है ना, कितनी बार हम लोग बहुत सारी चीजें भूल जाते हैं कि कौन सी चीज कहाँ पड़ी है, अधिकतर बच्चों में भी ये चीज है ना हम लोगों ने पाई गई है। तो आपका मेमोरी पावर बढ़ाने में, इंक्रीज करने में विटामिन B12 का कहीं ना कहीं बहुत बड़ा योगदान है। अगर मैं ओरल हेल्थ की बात करूं, तो विटामिन B12 का जितनी भी, जैसे आप मॉर्निंग में उठे या फिर बहुत सारे लोगों ने ये फेस किया होगा कि हमारे मुंह में से बहुत स्मेल आती है, तो वो कहीं ना कहीं विटामिन B12 की कमी के कारण हो सकता है। अगर हम लोग प्रोटेक्ट, आपका जो नर्वस सिस्टम है उसे प्रोटेक्ट करने के लिए विटामिन B12 की बहुत ज्यादा आवश्यकता पड़ती है। अगर हम लोग हमारे डाइजेस्टिव सिस्टम की बात करें, अगर हम हमारे गट हेल्थ की बात करें, है ना, तो उसमें भी कहीं ना कहीं विटामिन B12 का बहुत बड़ा योगदान है। आपके जितने भी जो मूड्स हैं, आप उनको इम्प्रूव करने के लिए, आपके जो डिप्रेशन है, आप कितनी बार है ना अर्ली एज, जैसे जैसे 30+ एज आता है, तो हमारे बहुत सारे मूड स्विंग्स होते हैं और डिप्रेशन का हम लोग शिकार होते हैं। तो एज धीरे धीरे बढ़ती है, तो वहां कहीं ना कहीं विटामिन B12 की कमी पाई गई, जिस कारण से जितने भी जो मूड स्विंग्स हो रहे हैं, जो आपके डिप्रेशन में जो चेंजेस है, वो कहीं ना कहीं विटामिन B12 की कमी के होने के कारण। अगर विटामिन B12 होता है तो वो आपको ये सारे के सारे आपका हार्ट हेल्थ, आपका विजन के अंदर, आपका गट के अंदर, आपका डिप्रेशन की अगर हम लोग बात करें, ओरल हेल्थ की बात करें, आपका मेमोरी की अगर हम लोग बात करें, तो ये कहीं ना कहीं एक बहुत बड़ा रोल और विटामिन B12 का रहता है। सर சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். கொரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சோ அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை வந்து தொடர்ந்து வந்து சிக்கலான முறையில போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நம்முடைய இந்தியர்களுடைய அந்த உடல் நிலை என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நோய் எதிர்ப்பாற்றல் என்பது மிகவும் குறைவான ஒரு நிலையில தான் இருக்குது. சோ இந்த நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைவாக இருந்ததுன்னா, இந்த வைரஸ் தொற்று என்பது உங்களோட உடம்புல வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகலாம். அப்ப இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் வேணும் அப்படின்னா, பண்டைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வீடுகள்லாம் வந்து ஒரு சரியான ஒரு முறையை வந்து தொடர்ந்து வந்து உபயோகிச்சிருந்தாங்க. சோ அந்த முறை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து தொடர்ந்து நம்ம நாகரிகம் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு நகர அடிப்படையில நம்ம வந்து மாறும்போது, நம்முடைய இந்த விஷயங்களை நாம வந்து தொடர்ந்து மறந்துட்டு இருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம வந்து அந்த பழைய முறைகளை, முன்னோர் சொன்ன அந்த முறைகளை கை வைத்து மறுபடியும் நம்ம கொண்டு வர்றதுக்கான ஒரு காரணிகளை எதுல உருவாக்கிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்த குட்சிப்ல வந்து நம்ம சேர்த்திருக்கோம். சோ அந்த முறையை பின்பற்றி இந்த குட்சிப்ல இந்த சேர்க்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து முக்கியமாக நமக்கு வந்து தரக்கூடிய முறையில தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ அதுலதான் நம்ம வந்து விட்டமின் B12, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் C, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம D3, இந்த மாதிரி இதை B2 வந்து நம்ம அதனுடைய நன்மைகள் என்ன, அது நம்ம உடம்புல இல்லைன்னா என்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விட்டமின் B12 வந்து சரியான அளவுல இருந்தது அப்படின்னா, அது உங்களுடைய கண்களை வந்து ஆரோக்கியமா, உங்களுடைய பார்வையை வந்து ஆரோக்கியமா வைக்கக்கூடிய விஷயங்களை அது நமக்கு தொடர்ந்து தரும்.
அதே மாதிரி விட்டமின் B12 வந்து குறைவாக இருந்ததுன்னா உங்களுடைய எனர்ஜி சொல்லக்கூடிய ஆற்றல் என்பது வந்து குறைந்து விடும். ஸோ விட்டமின் B12 தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது வந்து எந்த ஒரு நோய், எந்த ஒரு கிருமி வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அது அடுத்தது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் மெமரின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஞாபக திறனை வந்து அதிகப்படுத்துவதற்கு இது மிகவும் தேவையான ஒண்ணு. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து ஞாபக மறதி தான். ஸோ அதனால அந்த ஞாபகத்தை வந்து பாத்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது, நமக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் B12 வந்து நமக்கு பெரிய அளவுல நம்ம பற்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. அடுத்தது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு, நம்முடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு யாருக்கும் வரக்கூடாது, நல்ல ஆரோக்கியமா திடகத்தமா நம்மள வேகமாக செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய நரம்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ அதே மாதிரி செரிமான மண்டலம், நாம் உண்ணக்கூடிய உணவு எல்லாமே சரியாக செரித்தாதான் நமக்கு எல்லா ஊட்டச்சத்தும் சரியாக கிடைக்கும். அப்போ அந்த செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கும் விட்டமின் B12 என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நாளாக வயதாக எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த மன பிரச்சனைகள் வந்து நம்ம விடுதலையாகி நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதற்கும் விட்டமின் B12 என்பது நமக்கு நிறைய கிடைச்சது அப்படின்னா நம்முடைய மனம் என்பது அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இது பெரிய அளவுல உதவி பண்ணுது. கடைசியாக பார்க்கக்கூடிய முக்கியமான இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள். இன்னைக்கு நிறைய பேர் உலக அளவுல அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளாம். இந்த இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கூடுமான வரையும் நம்முடைய குட்ஸ்டிப்பை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதுல இருக்கக்கூடிய இந்த B12 தொடர்ந்து எடுத்துக்கொள்வதனால நம்முடைய இருதயம் என்பது ஆரோக்கியமா இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கலந்துதான் நம்முடைய குட்ஸ்டிப்ல இந்த முக்கியமான விட்டமின்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய மொத்த உடலும் பாதுகாக்கப்படும். எஸ் மேடம். तो यहाँ हम लोगों ने एक जो रिसर्च पेपर जो है, एक जर्नल है, वो हम लोगों ने कि हम लोग कोई भी चीज ऐसे ही नहीं है बोलते हैं कि हमने आपको बोला और ना लोग सच मान ले। तो यहाँ पे एक जो है पब्लिक हेल्थ इमरजेंसी कलेक्शन का एक फैक्ट हम लोगों ने यूज किया है, अ पोटेंशियल रोल फॉर विटामिन B इन कोविड-19। कोविड-19 के अंदर हम लोगों ने देखा गया है कि विटामिन B का कितना ज्यादा इम्पोर्टेंस है, उसको वो हमारा किस तरह से बॉडी को सिस्टम को इम्प्रूव कर रहा है। और जो ऑक्सीजनेशन इंडेक्स की अगर हम लोग बात करते हैं तो वो कोविड-19 के अंदर बहुत पेशेंट्स में मतलब कम पाई गई। तो विटामिन B का बहुत इम्पोर्टेंट रोल रहा है कोविड-19 के अंदर। अगर हम लोग को गुडसिप की और विटामिन B12 की अगर हम लोग बात करते हैं तो जो हमारा गुडसिप है वो सिर्फ और सिर्फ 15 रुपए के अंदर, जिसके अंदर हमारे सारे के सारे जो न्यूट्रिशनल जो फैक्ट्स हैं लाइक विटामिन B12, विटामिन C, विटामिन D3 जो और जिंक की हम अगर बात करते हैं तो वो सारा का सारा कंटेंट हमें गुडसिप के अंदर 15 रुपए के अंदर मिल रहा है, और जो हमें वो 2 सर्विंग के अंदर देता है। और अगर उसी के जो हमारा अपोजिट साइड में अगर हम लोग विटामिन B12 की बात करते हैं तो विटामिन B12 की जो सॉफ्ट फूड्स जो होते हैं उसकी रेट 5,223 रुपीज पड़ रही है। और अगर हम लोग उसकी कॉस्ट की अगर बात करते हैं, एक टैबलेट का अगर हम लोग कॉस्ट का बात करें तो 52.23 कॉस्ट हमें वो पड़ता है। அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விட்டமின் B12 பத்தினா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பத்திரிகை ரிப்போர்ட். அதுல வந்து விட்டமின் B உடைய இன்னைக்கு தேவை என்ன, மிகவும் அவசியமான அதனுடைய தேவை என்ன என்பது அதுல முக்கியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நோய் தொற்று சொல்லக்கூடிய கோவிட்-19 இது எந்த அளவுக்கு நமக்கு செயலாற்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிகவும் நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கறதுல ஒரு முக்கியமான பொருளாக இது கருதப்படுகிறது. அதோட மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆக்சிஜன் இன்டேக் சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளும், ஏன்னா இந்த நோய் தொற்றால் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அதை வந்து சுவாசிக்கும் திறமை குறைந்து போறதான். சோ அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விட்டமின் B-க்கு அதோடைய சேர்ந்து இருக்கிற மற்ற எல்லா விட்டமின்களும் இருக்குங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ஸ்ல, அதாவது இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி கலெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த இதுல வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு விட்டமின் B12 வந்து நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இன்னைக்கு காலகட்டத்தில் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் மேடம். சோ இன்னைக்கு வந்து இதை ஒரு கம்பாரிசன், அதாவது ஒற்றுமை ஒப்பீடு பார்க்கும்போது
நம்முடைய குட் சிப்ல இருக்கக்கூடிய விட்டமின் B12 இருக்கட்டும், விட்டமின் C இருக்கட்டும், விட்டமின் D3 இருக்கட்டும், சிங், இது எல்லாமே இன்னைக்கு சந்தையில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வியாபாரமாக விற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல வெறும் 2 நேரம் நம்ம இதை குடிக்கிறது மூலமாக நமக்கு தேவையான அந்த எல்லா விட்டமினும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைச்சிவிடும். ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல சந்தையில விற்கக்கூடிய விட்டமின் B12 விலையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டிலோட விலையை 5223 விற்கிறாங்க. ஆனா நம்ம வெறும் 15 ரூபால இதை ஒரு 2 வேளையா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தேவையான அந்த விட்டமின் B12 சாதாரணமாக கிடைத்து வருகிறது. ஸோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட குட்சிப்ல நம்ம விட்டமின் B12 சேர்த்து கொள்ளிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதில் புரிந்து கொள்ள முடியும். எஸ் மேடம். अगर हम लोग विटामिन सी की बात करें जो कि हमारा गुडसिप का सेकंड कंटेंट है, तो ये हमारे को एनीमिया के अंदर फाइट करने में काफी मददगार रहता है। अगर हम लोग इम्यून सिस्टम की अगर बात करें तो विटामिन सी का बहुत बड़ा रोल रहता है। अगर आपका ब्लड प्रेशर अगर मेंटेन करना है, उसे मैनेज करना है, तो विटामिन सी हमारी बॉडी के लिए बहुत ज्यादा आवश्यक है। अगर हम लोग हेल्प्स इन फाइट कैंसर की अगर हम लोग बात करें तो विटामिन सी का एक बहुत इंपॉर्टेंट रोल रहता है। एक एज के बाद में हमारा जो कोलेजन बात करें या फिर जो हमारा मसल्स है वो सपोर्ट नहीं करता है, तो विटामिन सी का हमारे जो कोलेजन फॉर्मेशन है, मसल फॉर्मेशन की अगर हम लोग बात करें तो विटामिन सी का वहां पे एक बहुत बड़ा रोल रहता है। एक और जो रिसर्च है उसके अकॉर्डिंग हम लोगों ने हमने स्टडी किया है कि हाई डोज विटामिन सी लिंक टू ईट फास्ट रिकवर इन कोविड-19 पेशेंट। ये एक रिपोर्ट आया है कि कोविड-19 के अंदर भी विटामिन सी का बहुत इंपॉर्टेंट रोल प्ले हुआ है और विटामिन सी कहीं ना कहीं कोविड-19 के जो पेशेंट्स हैं उनको बहुत फटाफट रिकवर कर रहा है। तो विटामिन सी इज वेरी नेसेसरी विटामिन फॉर कोविड पेशेंट्स आल्सो। सर அடுத்தது நம்ம குட்ஸ்ல கூடிய விட்டமின் சியை பத்தி பார்க்கலாம். இந்த விட்டமின் சி இயற்கையாவே நமக்கு வந்து உடல்ல வந்து நோய் எதிர்ப்பாற்றல், அதாவது நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதாவது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஸோ விட்டமின் சி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல் என்பது வந்து உறுதியாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து சரியான அளவுல வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் சி என்பது மிகவும் அவசியமாகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா கேன்சரை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது அது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இது வந்து ரத்த சோகை பிரச்சனைகளையும் வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கொலாஜன் சொல்லக்கூடிய புரதம் நம்முடைய மசில்ஸ், அதாவது நமக்கு வயதாக நம்முடைய எலும்பு இந்த மசில் பகுதி சொல்லக்கூடிய தசை பகுதிகள் வந்து பிடிமானமற்று உறுதி இழந்து போகிறது. அந்த உறுதியை இழக்காம அது ஆரோக்கியமாக தொடர்ந்து அந்த கொலாஜன் அமைப்பு பிடிமானத்தோட இருப்பதற்கும் இந்த விட்டமின் சி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதனால விட்டமின் சியை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் இதை தொடர்ந்து பராமரித்து கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேடம். ஸோ அதனாலதான் இந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் சியோடைய தேவையை வந்து சொல்றாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கோவிட்-19 தொற்று வியாதி உள்ளவங்களுக்கு வந்து உடனடியாக இது வந்து நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு திரும்ப வைப்பதற்கு பேருதவியாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சியோடைய அந்த எடுத்துக்கொள்வதன் மூலமாக. அப்போ விட்டமின் சியை யாரெல்லாம் வந்து தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நோய் தொற்றிலிருந்து இருந்து ரிகவரி ஆவதற்கான வாய்ப்புகள் உடனடியாக ஏற்படுகிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. எஸ் மேடம். विटामिन सी सप्लीमेंट की अगर हम लोग बात करते हैं तो गुडसिप के अंदर वही हमें सेम 15 रुपए का शेशे पड़ रहा है जिसका वेट है 27 ग्राम और 2 सर्विंग हमारी गुडसिप की हो रही है। और अगर उसी जगह हम लोग विटामिन सी के सप्लीमेंट की बात करें तो हमें वो 999 रुपीज का हमें पूरा एक बॉक्स पड़ता है। और अगर वहां पे हम लोग इसकी एक टैबलेट की अगर कॉस्ट की बात करें तो 16 रुपीज 0.65 पैसा हमें इसका कॉस्ट पड़ता है। विटामिन D3 की अगर हम लोग बात करें तो विटामिन D3 के बहुत रोल्स इंपॉर्टेंट रोल्स जैसे कि आपको लंग्स के अंदर जो लंग फंक्शंस है उसे सपोर्ट करने के लिए, उसे इम्प्रूव करने के लिए बहुत इंपॉर्टेंट रोल रहता है। आपके ब्रेन फंक्शंस को, आपके मेमोरी पावर को इम्प्रूव रखने के लिए बहुत विटामिन D3 की बहुत इंपॉर्टेंट रोल रहती है। आपके हेल्दी बोन्स, हम लोग कितनी बार कैल्शियम बना लेते हैं, डॉक्टर्स भी सजेस्ट करते हैं कि आपको कैल्शियम डेफिशिएंसी है, बट अगर आपकी बॉडी में विटामिन D3 ही नहीं
रहेगा तो हम लोग उसे कैल्शियम को एब्जॉर्ब नहीं करेगा। तो हेल्थी बोन्स के लिए विटामिन D3 कहीं ना कहीं बहुत इंपॉर्टेंट रोल प्ले करता है। वहीं अगर हम लोग बात करें रिड्यूस या आपका जितना भी जो फ्लू हो गया, आपका कोल्ड हो गया, तो एक तरह से ये है ना एक वायरस है, तो वो कहीं ना कहीं ह्यूमन टू ह्यूमन और एनिमल टू एनिमल है ना इफेक्ट करता है। तो विटामिन D3 हमारा जितना भी जो फ्लू है, कोल्ड है, उसे रिड्यूस करने के लिए भी हेल्पफुल रहता है। आपका जो रेगुलेट योर इंसुलिन लेवल, आपका जितना भी जो बॉडी के अंदर इंसुलिन बनता है उसे रेगुलेट करने के लिए, उसे मेंटेन करने के लिए विटामिन D3 कहीं ना कहीं बहुत इंपॉर्टेंट रोल प्ले करता है। और हमारी बॉडी को विटामिन D3 बहुत मतलब बहुत सारे लोगों में विटामिन D3 की कमी होती है और वो लोग नहीं प्रॉपर ढंग से ना फूड से कंज्यूम कर पाते हैं। तो हम लोगों ने ये एक बहुत अच्छा एक हम लोगों का रिजल्ट रहा है गुडसेप के थ्रू कि विटामिन D3 आपको डायरेक्ट, जैसे बहुत सारे डॉक्टर्स आपको बोलते हैं कि आप सन में बैठे, बट हम लोग अगेन हम लोग वर्किंग वुमेन्स है, वर्किंग आप लोग जितने भी मेल्स जो है वो हम लोगों को टाइम प्रॉपर नहीं मिल पाता, हम लोग नहीं बैठ पाते हैं। तो गुडसेप के अंदर वो सारे के सारे कंटेंट्स हैं जो कि आपको आपकी बॉडी के लिए बेनिफिशियल रोल प्ले करते हैं सर। ஸோ அடுத்ததா இருக்குது நம்ம என்ன சொன்னோம்னா விட்டமின் சி வந்து நம்முடைய குட்சிப்ல இருக்குது. அது வெறும் 15 ரூபால 2 வேளையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தேவையான அந்த விட்டமின் சி கிடைத்துக் கொள்கிறது. ஆனா இன்னைக்கு சந்தையில விற்கக்கூடிய விட்டமின் சியை பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கணும்னாலே நமக்கு வந்து 999 ரூபா நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து விலை அதிகமான ஒரு விட்டமின் சியை வந்து நாம வந்து ஒரு சாதாரண 15 ரூபா பேக்கெட்ல வந்து நம்முடைய குட்சிப் மூலமா இதுல சேர்த்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான விட்டமின் சியும் கிடைத்துவிடும், நம்ம கைக்கு அடக்கமான விலையிலையும் இதை நம்ம வாங்கி உபயோகிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் மேடம். ஸோ விட்டமின் சி உடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விட்டமின் சி இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் வேற நன்மைகள், அது என்ன நமக்கு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். இப்ப அடுத்ததா விட்டமின் D3 உடைய நன்மைகளை பார்க்கலாம். விட்டமின் D3 என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடலுக்கு வந்து அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய நுரையீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம் வந்து விட்டமின் D3 இருக்கு. அது தொடர்ந்து நல்ல முறையில இயங்கணும் அப்படின்னா, அதற்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம விட்டமின் D3 எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நுரையீரல் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததா பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷன். நம்முடைய மூளை வந்து சரிவர இயங்க வேண்டும் அப்படின்னா அதற்கு விட்டமின் D3 அவசியம் மிகவும் தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா மூளை வந்து சரியான முறையில இயங்கினாதான் நம்முடைய மற்ற வேலைகளை வந்து செய்வதற்கு அது உறுதியாக இருக்க முடிவதனாலதான் விட்டமின் D3 இல்லைன்னா நம்முடைய மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால விட்டமின் D3 நமக்கு அவசியமான ஒன்று. அதே மாதிரி நம்முடைய ஹெல்த்தி போன்ஸ், ஆரோக்கியமான எலும்புகள் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் D3 வேணும். ஏன்னா ஆரோக்கியமான எலும்புகளுக்கு கால்சியம் என்பது மிக அவசியம். இந்த கால்சியம் நம்ம உடம்புல வந்து சரியான அளவுல நம்முடைய எலும்புகள்ல படியணும் அப்படின்னா அதற்கு விட்டமின் D உடைய தேவை மிகவும் அவசியமாகிறது. ஸோ அதனாலதான் விட்டமின் D நமக்கு தேவையான ஒன்று நம்முடைய ஹெல்த்தி போன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ஃப்ளூ, அதாவது நம்ம உங்களுக்கு அடிக்கடி சுவாச சம்பந்தமான இந்த வைரல் தொற்று வராம இருக்கிறது, இந்த வைரஸ் சம்பந்தமான உங்களுக்கு இந்த சளி காய்ச்சல் போன்றவை வராம அது அதிகப்படியான அளவுல உங்களுக்கு தொற்றை ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா விட்டமின் D3 வந்து இதை பெரிய அளவுல குறைச்சு உங்களுடைய சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த ஃப்ளூங்கிற பிரச்சனை அதிக அளவுல ஏற்படாம இது உங்களை பாதுகாக்கிறது. கடைசியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து அந்த இன்சுலின் லெவலை வந்து சரியான முறையில கட்டுப்படுத்தி அவருடைய ரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகப்படியாக உயராம அதை வந்து தொடர்ந்து கட்டுப்பாடான நிலையில வைப்பதற்கும் விட்டமின் D3 தேவை மிகவும் அவசியமாகிறது. ஸோ அந்த விட்டமின் 3 நம்ம குட்சிப் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு நமக்கு எளிதாக கிடைத்து விடுகிறது. எஸ் மேடம். अगेन हम लोग अगर विटामिन D3 की बात करें तो COVID-19 अर्लियर पेशेंट प्रीवियसली ऑन विटामिन D3 सप्लीमेंट्स नीडेड इन COVID-19. सो COVID-19 के अंदर विटामिन D3 की सप्लीमेंट्स की भी बहुत ज्यादा जरूरत थी उनके रिकवर करने के लिए, उनकी बॉडी की इम्यूनिटी को बूस्ट अप करने के लिए. विटामिन D3 की अगर हम लोग सप्लीमेंट की बात करें तो वही अगेन गुडसिप हमारा जो वही 15 रुपीज का हमें पड़ रहा है. और अगर हम लोग वेगन विटामिन D3 की अगर बात करते हैं तो 2744 रुपीज का हम लोगों को ये बॉक्स पड़ता है, जिसके अंदर 16 टैबलेट्स जो डेली सब कैप्सूल्स हैं वो आपको मिलते हैं. और अगर हम लोग एक टैब की अगर बात करते हैं, एक दवा मतलब एक मेडिसिन की बात करते हैं तो 45.73 पैसा हम लोगों को एक टैबलेट का कॉस्ट पड़ता है.
अगर हम लोग वहीं जिंक की बात करते हैं तो जिंक का बॉडी के अंदर जिंक कभी भी प्रोड्यूस नहीं होता है। जिंक एक ऐसा कंटेंट है जो बॉडी खुद अपने आप प्रोड्यूस नहीं करता है, उसके लिए आपको कोई ना कोई किसी ना किसी सप्लीमेंट की जरूरत पड़ती ही पड़ती है। तो गुडसेप के अंदर हम लोगों ने विटामिन B12 C के अलावा डी के अलावा हम लोगों ने जिंक भी इसके अंदर ऐड किया है, क्योंकि बॉडी उसे खुद आगे होके प्रोड्यूस नहीं, बॉडी अंदर से सिक्रीशन नहीं हो रहा है। तो अगेन हम लोग अगर बात करें विटामिन जिंक की बात करें तो गुडसेप का 15 रुपीज का जो हमें पड़ता है वो 15 रुपीज अगेन हमको गुडसेप पड़ रहा है। और अगर वही हम लोग कंपेयर करें जिंक की टैबलेट की तो वो हमें 1729 रुपए का पड़ रहा है, 1729 रुपीज का। पर अगर उसकी हम लोग एक टैब की अगर कॉस्ट की बात करते हैं तो 17 रुपए 29 पैसा, 17 रुपीज 0.29 पैसा हमें उसका कॉस्ट पड़ता है। सो ஸோ அதே மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆராய்ச்சிகள்ல இந்த கோவிட் தொற்று இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக, அதுவும் வயதானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறை என்ன அப்படின்னா, விட்டமின் D3 சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளவங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுடைய உடல்நிலையில மாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து நல்ல நிலைக்கு திரும்பி இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு விட்டமின் D3 தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய தொற்று வியாதி என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது இந்த ஆராய்ச்சி மூலம் தெரிய வருகிறது. நெக்ஸ்ட் ஒன் மேடம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தாது உப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, இந்த விட்டமின் D3 உடைய கம்பாரிசன் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதோட ஒப்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்சிப்ல நம்ம வந்து விட்டமின் D3 வந்து வெறும் 15 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனா கூட சில இன்னைக்கு வேலை செய்யற பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வெளியே வர முடியல, ரொம்ப நேரம் வந்து வேலை செய்யறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி விட்டமின் D வந்து எப்படி எடுத்துக்கொள்ளுகிற அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு நிறைய வருது. காரணம்னா வெளியில போகாம நமக்கு அந்த உடம்புல வந்து அந்த விட்டமின் D நமக்கு கிடைப்பதில்லை. ஸோ குட்சிப்பை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம அருந்துவதன் மூலமாக நமக்கு தேவையான அந்த விட்டமின் D வந்து சரிவர முறையில நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது வேகன் விட்டமின் D3 அப்படிங்கிற ஒரு டேப்லெட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 60 டேப்லெட்ஸ் அதுல இருக்குது. ஸோ இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூலோட விலையை பார்த்தீங்கன்னா 45 ரூபா அந்த அளவுக்கு வருகிறது. ஸோ ஒரு பாட்டிலோட விலையை பார்த்தீங்கன்னா 2744 ரூபா வருது. ஸோ நம்முடைய குட்சிப்ல இது எளிதாக வெறும் 15 ரூபா எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய விட்டமின் D3 தேவையை நம்ம இதுல பூர்த்தி செய்ய முடியும். எஸ் மேடம், நெக்ஸ்ட் ஒன். ஸோ சிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம். சிங்கு பொதுவாகவே வந்து நம்முடைய உடம்புல வந்து மிகவும் பற்றாக்குறையான ஒரு தாது உப்பு. இன்னைக்கு நம்முடைய உணவுகளை முக்கியமாக ஜிங்கு வந்து கிடைப்பது மிகவும் அரிதாக இருப்பதனால இந்த ஜிங்கு நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து எந்த விதமான ஆரோக்கியமற்ற முறை ஏற்பட்டாலும் அதுல வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு எதிர்பார்த்தலை கொடுப்பதுல வந்து மிகவும் அவசியமான ஒரு பொருளாக இருப்பதனாலதான் அதுவும் நம்முடைய குட்சிப்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ வெறும் இந்த நான் சொன்ன முதல்ல இருந்து சொல்ல மாதிரி அதே மாதிரி 15 ரூபாய் நம்ம செலவழித்தாலே நமக்கு தேவையான ஜிங்கு வந்து எளிதாக கிடைத்து விடுகிறது. ஆனா இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 1729 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்கினா கிடைக்கிற அளவுல இதனுடைய மதிப்பீடு அதிகமாக இருக்கிறது. சோ இந்த ஜிங்கு, இந்த துத்தநாகம் என்பது நமக்கு எளிய முறையில நமக்கு கிடைப்பதற்கு நம்ம குட்ஸ்ல வந்து சேர்க்கப்பட்டிருப்பதனால ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு எந்த விதமான தொற்று வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பதற்கு இது பெரிய அளவுல உதவி பண்ணும். எஸ். अगर वही हम लोग विटामिन जिंक की बात करते हैं तो बॉडी को बहुत सारे माइक्रोन्यूट्रिएंट्स सच एज विटामिन D, C and zinc are critical for a well functioning immune system and play a very vital role in promoting health and nutrition well being. तो विटामिन जैसे कि हम लोगों ने गुडसेप के अंदर जो बहुत सारे कंटेंट्स जो हम लोगों ने ऐड किए हैं विटामिन B12, विटामिन D, C, zinc, तो वो कहीं ना कहीं हमारे बॉडी के जितने भी फंक्शंस हैं उनको वेल प्ले करने के लिए, हमारी इम्यूनिटी को बूस्टअप करने के लिए और हमारी हेल्थ को अच्छे से बरकरार प्रमोट करने के लिए हमको ये सारे के सारे जो फैक्ट्स हैं, जितने भी जो न्यूट्रिएंट्स हैं, उन लोगों की उनकी कहीं ना कहीं बहुत जरूरी आवश्यकता पड़ती ही है। और कोविड-19 को अगर मद्देनजर में रखते हुए, क्योंकि अभी कोरोना गया नहीं है, साथ ही अभी भी हमारे बीच में है, तो हमें बहुत सतर्कता से और बहुत सावधानी से रहना पड़ेगा। तो गुडसिप एक बहुत अच्छा प्रोडक्ट है गुडडॉट की तरफ से कि हम लोग उसे रोजमर्रा की जो जिंदगी है उसे सुबह शाम हम लोग उसे यूज करें, और कहीं ना कहीं हम लोग इन सारे न्यूट्रिएंट से वंचित रह जाते हैं, तो उसे हम लोग गुडसिप के थ्रू हमें गुडसिप के थ्रू मिल जाए, क्योंकि हम लोगों के पास इतना टाइम नहीं है कि हम लोग एक एक इंग्रेडिएंट को लेके और हम लोग रोज उसे यूज करें। तो गुडसिप के अंदर वो सारे के सारे कंटेंट आपको ऑलरेडी उसके अंदर मिलते हैं, तो आपको कुछ नहीं करना है, जैसे आपको पानी का ग्लास और आपको मिक्स करके लेना है। सो
ஸோ அது அடுத்தா பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில நாம வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றலும் நமக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம, நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில நமக்கு வாழ்வதற்கு வந்து நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லக்கூடிய பலவிதமான விட்டமின்களும், தாது உப்புகளும் மிகவும் அவசியமாகிறது. இந்த தாது உப்புகள்ல முக்கியமா சொல்லக்கூடிய விட்டமின் டி, விட்டமின் சி, அதுக்கப்புறம் அந்த துத்தநாகம், நம்ம முன்னாடி சொன்ன மாரி B12 போன்ற முக்கியமான அந்த தாது உப்புகள் அவசியம் இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வியல மிகவும் தேவையாக இருப்பதனால, இவை முக்கியமான பங்கு வகிப்பதனால, இத வந்து நம்ம ஊட்டச்சத்து முறையில நம்ம உடம்புல, நம்முடைய உணவுகள்ல வந்து மிகவும் குறைவாக இருப்பதனால தான், இந்த உயரிய நோக்கத்தோட தான் நம்முடைய குட்சிப்ல இந்த பொருட்கள் வந்து சரியான அளவுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்துல இந்த தொற்று வியாதிகள்ல இதுக்கப்புறம் எத்தன நாட்கள் போய்க்கொண்டிருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை முறையில இது வந்து ஒரு அன்றாட அவசியமாக இருப்பதனால, இதை எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உடல் என்பது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அத வந்து நோய் எதிர்ப்பாற்றல்ல வந்து செயல்பட்டு, அந்த நோய் தொற்றை வந்து சரிப்படுத்துவதில இந்த முக்கியமான பொருட்கள் நமக்கு பெரிய உதவி செய்வதனால தான், இது வந்து அந்த உயரிய நோக்கத்தோடு இதுல சே அ சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே மாரி இதை உபயோகிப்பது மிகவும் எளிதான ஒண்ணு. எப்படி அப்படின்னா, 1 கப் தண்ணீல வந்து நம்ம இத வந்து போட்டு அத உடனடியா நம்ம எடுத்து குடிக்க முடியும். அந்த அளவுக்கு மிக 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 சுலபான முறையில இது உருவாக்கப்பட்டிருப்பதனால, இத நம்ம எங்க வேணாலும் எடுத்து கொண்டு போய் நம்ம உபயோகிக்க முடியும். ஸோ அந்தந்த நேரத்துல நமக்கு தேவையான ஊட்டச்சத்து இதன் மூலம் கிடைப்பதனால, நம்முடைய ஆரோக்கியம் என்பது பாதுகாக்கப்படுகிறது. எஸ் மேடம். तो अब हम लोग अगर गुडसप की बात करें तो बहुत सारे कुछ ऐसे जो घर में है ना प्रचलित हम लोग है ना बहुत सारे ऐसे चीजें हैं जैसे काढ़ा हो गया, तो वो सिर्फ और सिर्फ आप ठंड में या फिर आपका गला खराब है तो आप उसी वक्त टाइम ही ले सकते हैं। बट गुड सिप का अगर हम बात करें तो ऑल सीजन ड्रिंक्स है। आज आप उसे समर में भी यूज कर सकते हैं, आप उसे विंटर में भी यूज कर सकते हैं, बस सिर्फ और सिर्फ बनाने का तरीका अलग है। अगर हम लोग वही यूजेस ऑफ गुड सिप की अगर बात करते हैं तो गुड सिप को आप सादे पानी के साथ बना सकते हैं, सोडे के साथ पी सकते हैं। आप इसे वाटरमेलन आइस कैंडी बना सकते हैं, गर्म पानी के साथ आप इसे ले सकते हैं सॉरी, दही के साथ आप इसे ले सकते हैं। आम पन्ना अगर आप इसे बनाना चाहते हैं तो आम पन्ना के साथ आप इसे ऐड कर सकते हैं, बाकी बहुत टेस्टी आम पन्ना के साथ ही। आप इसे आरसीएम शहद के साथ मिक्स करके आप इसे ले सकते हैं। तो जो वजन कम करना चाहते हैं वो गर्म पानी के साथ थोड़ा सा आरसीएम का ना शहद मिलाएं और अपना जो गुड सिप वाला जो पैकेट है उसे मिक्स करके और उसे ले सकते हैं। अगर हम लोग आमरस की बात करें तो आमरस के साथ आप इसे मिक्स कर सकते हैं। लेमन आइस कैंडी बना सकते हैं, जैसे कि वाटरमेलन कैंडी है वैसे का वैसे सिंपल प्लेन लेमन आइस कैंडी हम लोग बना सकते हैं। और नींबू के पानी के साथ में सिंपल हम लोग इसे बना सकते हैं। एक छोटी सी वीडियो है तो हम लोग एक बार जो कि वाटरमेलन आइस कैंडी किस तरह से बनाई जाती है गुड सिप के साथ, तो चलिए साथियों हम लोग एक बार वीडियो देखते हैं। ஓகே. எஸ் மேடம். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குட் சிப்ப வந்து எந்தெந்த காலகட்டத்துல உபயோகிக்க முடியும். இப்ப பொதுவாவே
நம்ம வந்து சில உணவு வகைகளை வந்து இந்தந்த சீதோஷ நிலையில தான் சாப்பிடணும், இந்த முறையில சாப்பிட்டா அது உடம்புக்கு சரிவர ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இந்தந்த சீசன்ல இந்தந்த பொருளை தான் நம்ம சாப்பிடணும், அதை மாத்தி சாப்பிட்டா நமக்கு பல உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம குட்ஷிப் என்பது எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும், அது வந்து வெயில் காலமாக இருந்தாலும், குளிர்காலமாக இருந்தாலும், மழைக்காலமா இருந்தாலும், எல்லா காலகட்டத்திலையும் எடுத்து உட்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொதுவான ஒரு பொருளாக இருக்கிறது நம்முடைய குட்ஷிப். அதனால எல்லா சீசன்லயும் இது நம்ம அருந்த முடியும். நெக்ஸ்ட் ஒன் மேடம். சோ அப்ப அருந்தும் போது நம்ம என்ன மாதிரி இதை பண்ணி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நாம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து சுவையாக சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து இந்த லெமன் வாட்டர் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி அதுல நம்ம இதை வந்து மிக்ஸ்அப் பண்ணி சாப்பிட முடியும். வாட்டர்மெலன் ஐஸ் கேண்டி, அதாவது நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோல பாத்தீங்களா அந்த தர்பூசணியில வந்து நம்முடைய குட்ஷிப்பை சேர்த்து அதை வந்து மிக்சியில அடிச்சு அதை வந்து ஐஸ் கேண்டி மாதிரி பண்ணி நம்ம வந்து 5 மணி நேரம் குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன பெட்டில வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். சார் அதே மாதிரி நம்ம ஹாட் வாட்டர்ல சூடான தண்ணியில மிக்ஸ் பண்ணியும் இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி தயிர் கூடயும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன மாதிரி விருப்பம் இருக்கிறோம் அந்த மாதிரி விருப்பான முறையில இதை வந்து தயார் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ஆம் பண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாம்பழம் சேர்க்கப்பட்ட அந்த ஒரு ட்ரிங்க்லையும் இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து பானகம்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுல வந்து இதை சேர்த்து நாம சாப்பிட முடியும். அதே மாதிரி தேன்ல வந்து இதை வந்து நாம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கு இதை நம்ம உபயோகிக்க முடியும். ஸோ நம்ம எப்படி வந்து சுடுதண்ணியில மிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி அதுல இது கூட தேனையும் மிக்ஸ் பண்ணி நம்முடைய ஆர்சிஎம் தேனையும் மிக்ஸ் பண்ணி குட்ஷிப்பையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கு இது நமக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும். அதே மாதிரி மாம்பழ அதாவது ஜூஸ்ல வந்து நம்ம இதை வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி லெமன் ஐஸ் கேண்டி எப்படி தர்பூசணியில பண்ணோமோ அதே மாதிரி லெமன்ல எலுமிச்சையில பண்ணி கூட ஐஸ் கேண்டியா பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிம்பு பண்ணி தரக்கூடிய எலுமிச்சை, இப்ப நம்ம நிறைய கடைகள்ல வெயில் காலங்கள்ல மற்ற காலங்கள்ல வந்து எலுமிச்சை வாட்டர் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அதுலயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பல வகையில இந்த குட்ஷிப்பை நம்ம வந்து சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தி கொடுக்கும். எஸ் மேடம். एक ये छोटा सा और वीडियो है तो हम लोग ये भी देख लेते हैं. पहले तो आप भी उस वीडियो को देख लीजिए. एक प्रेस कॉन्फ्रेंस में रोनाल्डो ने कॉन्फ्रेंस टेबल पर रखी हुई 2 कोक की बॉटल्स को अपने सामने से हटा दिया और कहा कि कोक नहीं पानी पियो. उनके ऐसा करने से कंपनी को करीब 293 अरब का नुकसान हो गया. वैसे नुकसान से याद आया कि कोल्ड ड्रिंक को पीने के बाद क्या होता है, आप जानते हैं? नहीं? तो फिर ये देख लीजिए. कोल्ड ड्रिंक पीने के महज 10 मिनट बाद आपके शरीर में 10 चम्मच शुगर चली जाती है. 20 मिनट बाद शरीर में इंसुलिन का फ्लो बढ़ने लगता है, जिसे कंट्रोल करने के लिए आपका लिवर एक्स्ट्रा शुगर को फैट में बदल देता है. 40 मिनट में सॉफ्ट ड्रिंक में मौजूद कैफीन आपके शरीर में घुलने लगता है. ब्लड प्रेशर बढ़ने लगता है. 45 मिनट बाद शरीर में डोपामाइन केमिकल बढ़ जाता है. ये केमिकल ड्रग्स की तरह दिमाग पर असर करता है और 60 मिनट बाद सॉफ्ट ड्रिंक में मौजूद फॉस्फोरिक एसिड अपना असर दिखाता है. शरीर में पानी की कमी होने लगती है. रुकिए और सुनिए. हार्वर्ड स्कूल ऑफ पब्लिक हेल्थ की स्टडी से पता चला है कि सॉफ्ट ड्रिंक से फैट तो बढ़ता ही है, साथ में आपके लिए जानी दुश्मन भी होती है. सॉफ्ट ड्रिंक पीने से हर साल पूरी दुनिया में 2 लाख से ज्यादा लोगों की मौत होती है. लोग डायबिटीज के शिकार भी होते हैं. लगभग 6000 लोग कैंसर का शिकार होते हैं और लगभग 44,000 लोग दिल की बीमारियों का शिकार होकर मर जाते हैं. तो ये तो आप समझ ही गए होंगे कि सॉफ्ट ड्रिंक पीने से आपकी बॉडी पर क्या असर पड़ता है. इसके लिए आरसीएम और गुड डॉट लेकर आए हैं बहुत ही सेहतमंद ड्रिंक गुडसिप, जिसमें अदरक, नींबू, तुलसी, काली मिर्च, लौंग, एलोवेरा, आंवला और पुदीना जैसे कई आयुर्वेदिक तत्व हैं. इसके बहुत सारे फायदे हैं.
ये शरीर को ऊर्जा देता है, पाचन तंत्र को दुरुस्त रखता है और इम्यूनिटी भी बढ़ाता है। इसमें B12, विटामिन सी, विटामिन D3 जैसे कई विटामिन भी है। गुडसिप एक अच्छा रिप्लेसमेंट है सारी अनहेल्दी ड्रिंक्स का। इसको आप कई तरीके से उपयोग कर सकते हैं, जैसे कि दही के साथ, नींबू पानी में, गर्म पानी में, लेमन आइस कैंडी में, वाटरमेलन आइस कैंडी में, सोडे के साथ, सादे पानी में या आम पानी में। Sir. எஸ் மேடம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்பானங்கள் வந்து நம்ம தொடர்ந்து அருந்துவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அந்த பாதிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொனால்டோ அப்படிங்கிற உலக அளவுல இருக்கிற முக்கிய கால்பந்தாட்ட வீரர் ஒரு பேட்டியில ஒரு இதுல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குளிர்பானங்களை வந்து ஓரமா ஒதுக்கிட்டு தண்ணி குடிங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நமக்கு சொன்னாரு. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளிர்பானங்கள் உலக அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உடல் அளவிலான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்கிறது. இளைய தலைமுறையினர் வந்து அதிக அளவுல வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாக 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு வந்து இன்னைக்கு நோய் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளிர்பானங்கள். இந்த குளிர்பானங்களை நீங்க சாப்பிட்ட 10 நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து சர்க்கரையோடைய அளவு வந்து அதிகரிக்கும். அதுக்கு கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இன்சுலினுடைய அளவு வந்து உடம்புல ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்காக வந்து லிவர் வந்து அதிகப்படியான வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உடம்புல அதிகரிக்க 40 நிமிஷம் ஆகும்போது அதிகரிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் வந்து மேலும் அதிகரிக்கும். 45 நிமிடம் மேல ஆகும்போது டோபமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி உங்க மூளையில சுரந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பியாக அது இருப்பதனால உங்களுடைய மூளைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். 60 நிமிடம் முடிஞ்சுன்னா பாஸ்பாரிக் ஆசிட் சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் உங்க உடம்புல அதிகமா சுரந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற திரவ நிலையை குறைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வந்து எடுத்த ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து குளிர்பானங்களை உலக அளவுல சாப்பிடுவர்களுக்கு பலவிதமான நோய்கள், அதாவது உடலுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய உடலை அச்சுறுத்தக்கூடிய பல நோய்கள், கேன்சர் போன்ற பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது அந்த ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அதை தவிர்த்து விட்டு குளிர்பானங்களுக்கு பதிலாக நம்முடைய குட்சிப் பானங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இதனால நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் ஏற்படும். அதுல அப்படிப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சேர்க்கப்படுறதுனால, அதாவது 8 வகையான மூலிகைகள், விட்டமின் D3 நம்ம பார்த்தோம், சி, அதுக்கப்புறம் ஜிங்கு போகப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இதுல பொருட்கள், நுண்ணூட்ட பொருட்கள் இதுல இருப்பதனால இது நமக்கு மேலும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது. ஸோ குளிர்பானங்களை தவிர்த்து விட்டு குட்சிப் அருந்துவதன் மூலமாக நமக்கு மேலும் மேலும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதை வந்து பலவிதமான முறையில நம்ம முன்னாடியே பார்த்தோம். தேன்ல கலந்து சாப்பிடலாம், ஆம் பண்ணார் சொல்லக்கூடிய பானகமாக சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து சூடான தண்ணியில சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம ஐஸ் கேண்டியோ லெமன் கேண்டி மாதிரி பலவிதமான பானங்கள்ல தயாரித்து இதை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உடல் என்பது ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு போகும். நமக்கு எந்த விதமான நோய் எது ஏற்படாம அதை எதிர்க்கக்கூடிய தன்மை இந்த குட்சிப் அருந்துவதன் மூலமாக நமக்கு ஏற்படும். எஸ் மேடம். अगर हम लोग बात करें रिस्क ऑफ डेवलपिंग हार्ट डिजीज रिलेटेड, तो कहीं ना कहीं हम लोग जो सॉफ्ट ड्रिंक्स जो लेते हैं, कोक हो गया, लिम्का हो गया, या फिर जितने भी जो जूसेस बाहर के आते हैं, तो वो कहीं ना कहीं हमारे जो हार्ट डिजीज जो रिलेटेड डिजीजेस हैं उनको बढ़ाने में मतलब कहीं ना कहीं उनका बहुत बड़ा योगदान है, क्योंकि उनके अंदर बहुत सारे कार्बोनेटेड जो ड्रिंक्स है, जितनी भी उनके अंदर वो एयर होता है और टोटली शुगर कंटेंट होता है। तो हमारी जो हार्ट पंपिंग है, हमारी बॉडी फैट को लेके और हार्ट पंपिंग हो गया, बहुत सारी ऐसी प्रॉब्लम्स भी हम लोगों को इनसे फेस करने को मिलता है। और अगर हम लोग वही बात करें कोक की, अगर जो कि आजकल की जो जनरेशन है जो अपना लाइफस्टाइल चेंज दिखाने के लिए कि हम लोग बहुत ऐसा फैशनेबल, तो वो कहीं ना कहीं वेट गेन से सफर करते हैं, रिड्यूस ब्रेन मेमोरी से रिड्यूस उनका ब्रेन मेमोरी रिड्यूस हो जाता है, उनका कितनी बार जो किडनी इफेक्ट्स है वो बहुत जल्दी बहुत कम एज में फटाफट इफेक्ट होने लग जाती है, हार्मफुल फॉर डाइजेस्टिव सिस्टम्स, इफेक्टिव बोन्स। अगर हम लोग वापस से अगेन हार्ट डिजीज की बात करें तो वही रिस्क ऑफ हार्ट डिजीजेस बढ़ जाते हैं। अगर हम लोग लंग्स की बात करें तो बहुत जल्दी हमारे लंग्स खराब होने लग जाते हैं। इफेक्ट ऑन टीथ ऑल्सो। अगर हम लोग एक और जो हमारा जो रिसर्च है उसके अकॉर्डिंग हम लोग देखें, द इफेक्ट ऑफ एक्सेसिव कोको कोला कंजप्शन ऑन डेवलपिंग डेंटल क्योसिस। तो डेंटल इरप्शन ड्यू टू कंजप्शन
ऑफ हार्मफुल ड्रिंक्स, जैसे कि बहुत सारे जूसेस आ गए, कोक आ गए, डाइट कोक्स होती है। तो बहुत सारी ऐसी रिस्पेक्टेड कंपनीज हैं जो इस तरह के प्रोडक्शन जो बिना सोचे समझे, बिना कोई हम लोगों को उनसे कोई भी न्यूट्रिएंट और कोई भी हमें फायदा नहीं है, सिर्फ और सिर्फ हमारी बॉडी के अंदर शुगर ही जा रहा है, तो वो डायरेक्टली हमारे माउथ से, जो हमारे जो कि दांतों से हमारे टीथ से टच होते ही उनके अंदर कुछ ऐसे कंटेंट्स हैं जो एसिडिटी भी इंक्रीज करता है, प्लस जो हमारी जो कैविटी होने के और जितने भी डेंटल इरोजन्स होने के कारण जो जो हार्मफुल इफेक्ट्स हो रहे हैं वो इन्हीं कारण से हो रहे हैं। बट अगर हम लोग हमारे गुडसिप की अगर बात करते हैं तो गुडसिप में कोई भी एक ऐसा कंटेंट नहीं ऐड है जिससे हमारे दांतों को कोई ऐसा हार्मफुल इफेक्ट पड़े। हम लोगों ने एक रिसर्च भी किया था कि गुडसिप के बाद में हमारे दांतों को किस तरह का जो जो रिजल्ट्स आए वो किस तरह के हैं। तो हमारे गुडसिप के साथ में कोई ऐसी नॉर्मल जो कैविटीज है, अगर हम तो डेंटल एरोजन्स की अगर बात करें तो वो कहीं से भी कहीं तक हमारे गुडसिप के साथ में, उसके कंजप्शन के साथ में नहीं पाया गया। सर இப்போ குளிர்பானங்களை பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறதுல முக்கியமா நம்ம பலவிதமான கொக்கோ கோலா போன்ற, லிம்கா போன்ற பல குளிர்பானங்களை தொடர்ந்து நம்ம அருந்தும் போது இது நம்முடைய இருதயத்திற்கு மேலும் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக அமையுது. காரணம், அதிகப்படியான அந்த சர்க்கரை வந்து நம்ம உடம்புல அதிகமாகுது. அதனால அதிகமான கொழுப்பு நம்ம உடம்புல உருவாகுது. இதற்காக நம்முடைய இருதயம் என்பது அதிகப்படியான வேலையில வந்து ஏற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து போய்விடுகிறது. ஸோ அதனாலதான் இந்த கார்பனேட்னு சொல்லக்கூடிய கார்பன் ஏற்றப்பட்ட இந்த குளிர்பானங்களை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் நம்முடைய இருதயத்திற்கு அது அதிகப்படியான பழுவை ஏற்படுத்தி நமக்கு மேலும் பாதிப்பை உண்டாக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேடம். ஸோ அதோட மட்டும் இல்லாம இந்த இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கோக் அப்படிப்பட்டுக்கிற இந்த பானத்தை தான் வந்து பருகுறாங்க. இந்த குளிர்பானத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை ஒரு நாகரீகம் அப்படிங்கிற முறையில இதை வந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை, முக்கியமான ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின், அதாவது அதிகப்படியான உடல் எடை கூடுகிறது. அதே மாதிரி அவருடைய அந்த பிரெயின் மெமரின்னு சொல்லக்கூடிய மறதி என்பது பிரச்சனையாக இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம செரிமான மண்டலம் என்பது தொடர்ந்து வந்து சேதாரம் அடைகிறது. போன்ஸ், முக்கியமா எலும்புகள் வந்து வலுவிழந்து போகக்கூடிய காரணிகள் இதன் மூலமாக ஏற்படுகிறது. ஹார்ட் டிசீஸ் முன்னாடியே நம்ம சொன்னோம். அப்போ இருதயத்திற்கு மேலும் 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 பிரச்சனை ஏற்படுவதற்கு இவை காரணமாக ஆகின்றன. லங்ஸ், நுரையீரல் வந்து சேதாரம் அடைவதற்கு இதை தொடர்ந்து அருந்துவதன் மூலமாக அவை சேதாரம் அடைவதற்கு காரணிகளாக இவை அமைகின்றன. அதே மாதிரி டீத், இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த குளிர்பானங்களை நீங்க அறவே ஒதுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் மேடம். அடுத்ததான் நம்ம இப்ப பற்களை பத்தி நம்ம சொன்னோம். பற்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளிர்பானங்களை வந்து இன்னைக்கு பலவிதமான கம்பெனிகள் அதிகப்படியாக இதை வந்து விளம்பரம் பண்ணி இன்னைக்கு தலைமுறைகளிலே எல்லா மக்களையும் வந்து அருந்த சொல்றாங்க. அப்படி இதை தொடர்ந்து அருந்து போவது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பற்களை வந்து சேதாரம் அடையக்கூடிய, அதனை அரிக்கும் தன்மை கூடிய பொருளாக இருக்கிறது. ஏன்னா அதுல சேர்க்கப்படும் பொருள்கள்ல எந்த விதமான ஊட்டச்சத்தும் கிடையாது. இவை நம்முடைய உடம்புல அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்த ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம முதல்ல அருந்தும் போது இது நம்முடைய பற்கள்ல பட்டுதான் உடல்ல போகும்போது இது மேலும் 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 நம்முடைய பற்கள்ல வந்து சேதாரத்தை ஏற்படுத்தி பற்கள்ல குழிகள் ஏற்பட்டு அது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறுகின்றன. சோ அதனால இன்னைக்கு பல நிறுவனங்கள் பலவிதமான முறையில மாடல்களாக இதை வந்து விளம்பரப்படுத்தி இன்னைக்கு விட்டாலும் இதை எடுத்துக்கொள்வதனால உங்களுடைய பற்கள் என்பது மேலும் மேலும் வலுவிழந்து சேதாரம் அடைகிறது. அதற்கு பதிலாக நம்முடைய குட்சிப்பை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா இது நம்முடைய பற்கள் வலுவிழந்து போகாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான காரணிகள் இதுல இருப்பதனால உங்கள் பற்கள் சேதாரம் அடையாம அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாம, ஆராய்ச்சிகள்ல நமக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி நல்ல பொருட்கள் உள்ள போகும்போது உங்க பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ குட்சிப்ல இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் எல்லாமே உங்க பற்களை மேலும் மேலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான காரணிகளாக அமையும். சோ அதனாலதான் குளிர்பானங்களை தவிர்த்து நம்முடைய குட்சிப்பை எடுத்துக்கொள்ளும் போது மொத்த அளவுல உங்க உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் வந்து இது பாதுகாக்கக்கூடிய காரணிகளாக இவை அமைகிறது. எஸ் மேடம்.
अगर हम लोग कमर्शियल यूजेस की बात करें, जैसे कि आप लोगों ने खुद ने भी काफी कमर्शियली इसे प्रमोट किया होगा, मार्केट में उतारा होगा, तो हम लोग कमर्शियली अगर इसे यूजेस की बात करते हैं तो टी शॉप्स के ऊपर आजकल लोग बहुत अपनी लाइफस्टाइल को लेके, अपनी लाइफ को लेके अपना हेल्दी पैटर्न बहुत ज्यादा फॉलो करते हैं। तो अगर वो बाहर भी जा रहे हैं तो अपना हेल्दी ही कुछ सोचते हैं कि हाँ यार, हम लोग ना चाय कॉफी ये ना प्रेफर करके हम लोग ना कुछ ऐसा जो हमारा गुड सिप हो गया है, तो हम लोग गुड सिप को यहाँ पे टी शॉप्स के यहाँ पे प्रमोट कर सकते हैं। इसके बहुत सारे जो फायदे हैं कि हमें ये किस किस तरह से जो फायदा दे रहा है, किस तरह से हमारी हेल्थ के लिए अच्छा है, तो हम लोग टी शॉप्स, जो टी वेंडर्स जो होते हैं, इन लोगों को हमारे प्रोडक्ट के बारे में बताएं और हम लोग यहाँ पे टी वालों जो शॉप्स है उनके वहां पे हम लोग अपना प्रॉपर ढंग से मार्केटिंग और यहाँ पे हम लोग उसको सेल आउट कर सकते हैं। अगर हम लोग मेडिकल स्टोर की बात करें तो मेडिकल स्टोर एक हमारे लिए बहुत बड़ा अच्छा प्लेटफॉर्म है, क्योंकि हमारे जितने भी जो न्यूट्रिशनल फैक्ट्स हैं, जितने भी हमारे इंग्रेडिएंट्स हैं, वो एक तरह से मेडिसिनल प्रॉपर्टी है। तो अगर हम लोग फार्मेसी जाते हैं, हम लोग मेडिकल स्टोर पे अगर जाते हैं और हम उसे जो भी है उन्हें समझाते हैं कि हमारा जो गुड सिप है वो इस तरह से हमारे लिए फायदेमंद है, हमें ये इस तरह के पोषक तत्व और हमें इस तरह से बचा के रखता है, तो बिल्कुल जो फार्मेसी वाला है वो हमारे गुड सिप को रखने के लिए बिल्कुल राजी हो जाएगा। अगर हम लोग वही सोडा शॉप की बात करें, जैसे कि हम लोगों ने अभी आगे देखा कि बहुत सारी जो आगे जो स्लाइड्स थी जिसमें सोडा हमारे लिए किस तरह हार्मफुल हो सकता है, कितना हमारे मेमोरी के ऊपर इफेक्ट डाल रहा है, हमारा वेट लॉस हो गया, हमारा हार्ट के ऊपर इफेक्ट कर रहा है, तो कहीं ना कहीं सोडा हमें बहुत हार्मफुल इफेक्ट्स दे रहा है। बट अगर हम लोग सोडा शॉप्स पे, सोडा वेंडर्स वालों को अगर हम लोग अप्रोच करते हैं कि हमारा जो गुड सिप है वो कहीं से भी कहीं तक आपको है ना कोई हार्मफुल इफेक्ट्स नहीं दे रहा है, सारे के सारे बेनिफिशियल पॉइंट्स ही हैं और हर एक तरह के कंटेंट इसके अंदर ऐड हो रहे हैं, तो सोडा शॉप्स को भी हम लोग अप्रोच कर सकते हैं सर। ஸோ இப்போ எவ்வளவு நேரம் நம்ம குட்ஸிப்போடைய நன்மைகளை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்ப அடுத்த நம்ம பார்க்க போறது இதை வந்து எப்படி வியாபார வணிக ரீதியாக இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம இங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குட்ஸிப்புகளை வந்து தேநீர் கடைகள்ல வந்து நாம வந்து அதிகப்படியாக இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து, இன்னைக்கு வெளியே போற உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையில வெளியே ஏதாவது ஒரு நல்ல ஒரு உணவுகளை சாப்பிடலாங்கிற இன்னைக்கு ஆளுகளுடைய எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த இடங்கள்ல போயிட்டு இன்னைக்கு அதிகமா டீ காபி சாப்பிடும் போது அந்த இடத்துல